அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் யாரு நான் யாரு என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்கான்? நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான் ஐயா. அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா? தம்பி, என்ன சவுண்டு ஓவராக இருக்குது? இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுதான் விட்றேன். உனக்கு சவுண்டு விட ரைட் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா. இங்கெல்லாம் விடக்கூடாது. ஆறுமுகம், நான் யாருன்னு எடுத்து சொல்லு. தம்பி, நீ யாரா வேணுமாலும் இருந்துக்கோ, பிரச்சனையை விடு. முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும். நான் வேற தலைக்கறிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சதா? யோ, பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா? திங்கிறதுக்கு தான் வந்தியா? என்னடா கேட்ட? டிஷு 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 டிஷு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நான் யாருன்னு தெரியுமா? ஏப்பா, அவரை எதுக்காக அடிச்சிங்க? சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான். காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான். முதல்ல தாய் மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உட்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்க ஐயா. யோ, தாய் மாமனே நான் தான். என்னையே போட்டு பொழந்து கட்டிட்டு ஏன் மடியில் உட்கார வச்சு காது குத்தணுமா? ஆஹா, இவன் தான் தாய் மாமனா? இது தெரியாமல் இவனையே வெளுத்து கட்டிட்டோம் ஐயா. ஏன் ஆறுமுகம், தாய் மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா? ஹலோ, அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தாய் மாமன்னு சொல்ல வேண்டியதானே? நான் எதுக்கியா உன்கிட்ட சொல்லணும்? என் மேலே கை வச்சல்ல, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஆஹா, அடித்த அடியில் காது குத்தாமையே கிளம்பிட்டான் ஐயா. அடித்த சரக்கு வேற கிர்ரு கிர்ரு கிர்ருங்குது வயிற்றுக்குள்ளே. ஆமாம், கறி உள்ளே போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும். ஆஹா, போன தாய் மாமன் எப்போ திரும்பி வருவான்னு தெரியலையே. என்னது, தாய் மாமன் போய் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். எவன்டா அவன் தாய் மாமன் மேலே கை வச்சது? இதோ இவன் தான் என் மேலே கை வச்சது. சொன்னா கேளு தம்பி, பிரச்சனை வேண்டாம். ஒழுங்கா காது குத்து முடிச்சுட்டு கெத்தா கறியும் சோறை சாப்பிட்டுட்டு கிளம்புயா என் வென்று. கறி சோறுக்காக என் கௌரவ தொட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு காது குத்தும் நடக்காது, பந்தியும் நடக்காது. போடுங்கடா அவனை. ஏப்பா, தலையிலேயே போட்டான் ஐயா. ஐயோ, அண்ணனை தலையிலேயே போட்டாங்களே. டேய், அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க? டேய், அண்ணனை சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்குங்கடா. டேய், ஆஸ்பத்திரியெல்லாம் வேணாம், சீக்கிரமாக போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. அப்பாடா, அண்ணன் ஆஃப் அடித்ததும் கொஞ்சம் தெளிவாயிட்டார். டேய், உள்ள என்னடா நடக்குது? பந்தி நடக்குதுண்ணே. தாய் மாமனும் ஆறுமுகமும் ஒன்றாயிட்டாங்க. என்னது, என்ன அடிச்சு போட்டுட்டு ஆறுமுகமும் தாய்மாமனும் சமரசமாயிட்டாங்களா? என்னதான் பிரச்சனைனாலும் சொந்தத்தை விட்டு கொடுக்காம சேர்ந்துட்டாங்களையா. சரி, சேர்ந்துட்டு போட்டும், நாம் போய் சாப்பிடுவோம். டேய், வாடா போய் சாப்பிடுவோம். அண்ணே, கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு. என்னது, தலைக்கறி தீந்துருச்சா? கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டேன், அதுக்குள்ளே எல்லாமே காலியா? ஆமாம், நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா? அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா? நாங்கள் கேட்டோம்னே, தாய்மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஆஹா, தாய்மாமன் தலையில் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலையும் அடிச்சிட்டானே ஐயா. தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய்மாமன்கிட்ட தலையில் அடி வாங்கினது தாயா மிச்சம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.